சுமார் 55 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவிக்கு வரிசையா 3 பெண் குழந்தை பிறந்திருக்கு. உடனே மனசுடைந்த கணவன் மனைவி கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தை வேணும்னு முடிவு பண்ணி திருப்பதி மலைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரத வழக்கமா பின்பற்றி இருக்காங்க. இந்த விஷயம் நடந்த சில மாதங்கள்லயே ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுனால தவம் இருந்து பெத்த அந்த ஆண் குழந்தைக்கு தவமணின்னு பேர் வச்ச கணவன் மனைவி ஆண் குழந்தையோட மலைக்கு போய் மகிழ்ச்சியா சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து 3 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஆண் குழந்தைக்கு 3 வயசு ஆகி வாய் பேசாம ஊமையா இருந்ததுனால மனசுடைந்த கணவன் மனைவி என்ன பண்றதுன்னு புரியாம குழப்பத்தோட இருந்த சமயத்துல ஒரு நாள் நள்ளிரவு மனைவியோட கனவுல தச்சுருவா பிரம்மாண்டமான பெருமாள் வந்து நான் கொடுத்த வரத்துக்கு நீ ஏன் பேரை வைக்க வேணாமான்னு கேட்டுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். அடுத்த நொடியே தூக்கத்துல இருந்து அரண்டு எந்திரிச்ச அந்த பெண் திருப்பதி வெங்கடாஜலபதி சாமி அருளாலதான் நமக்கு பையன் பிறந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தவமணின்ற பெயரை மாத்திட்டு 3 வயசு குழந்தைய திருப்பதின்னு கூப்பிட ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே சிறுவன் பேச தொடங்கினதாக சொல்றாங்க.